வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பேஷண்ட் வந்து ஒரு டிரைவர். ஆனால் ஏஜ் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் தான். அது ரொம்ப சின்ன வயசு. பட் இந்த சின்ன வயசுலேயே அவர் ரொம்ப டிரைவ் பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு. L4 L5 பார்த்தா சிவியர் டிஸ்க் பல்ஜ். அதனால் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பேக் பெயின் இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 2 இயர்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப டிரைவ் பண்ண முடியாமல் கால் வலியும் சேர்ந்து வந்துருச்சு. அதனால் வந்து ஒரு ஒர்க்குக்கு சரியாக போக முடியாமல் இருந்ததுனால காரணத்தினால எல்லாம் MRI ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து டாக்டர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதை டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அதுலேயும் க்யூர் ஆகலை. நிறைய பேர் சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் எங்கே இருக்கிறனால சர்ஜரிக்கெலாம் ரொம்ப பயந்து ரொம்ப நாள் தள்ளி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஓட்டியிருக்காரு. இப்போ நம்மள்ட்ட வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்து சர்ஜரி பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து சின்னதாக கீ ஹோல் மூலமாக எண்டோஸ்கோப்பி மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனால அவர் ஒத்துக்கிட்டு சர்ஜரி பண்ணி இப்போ பழையபடி அவர் பழைய டிரைவிங்கே போயிட்டார். ஸோ அதை ஏன் சொல்ல வரோன்னா, இவ்வளோ நாள் நம்ம தள்ளி போட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பயந்துகிட்டே இருக்க தேவையில்லை. இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாக எண்டோஸ்கோப்பி மூலமாக நம்ம சர்ஜரி பண்ண ஒரு சோடே இருக்காது. ஒரு சின்ன 7 மில்லிமீட்டர் கீ ஹோல் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மசில் டேமேஜோ எந்த ஒரு போன் டேமேஜோ இருக்காது. சர்ஜரி பண்ண 2வது நாளே நம்ம வந்து பழையபடி நம்ம வந்து எல்லா ஒர்க்குக்கும் போய்க்கலாம். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து சின்ன எண்டோஸ்கோப்பி மூலமாக பண்ணுறதுனால சீக்கிரமே நம்ம வேலைக்கு போயிடலாம். நன்றி. ராமச்சந்திரன். நான் இங்கே வந்து இடுப்பு வலின்னு வந்தேன். அப்புறம் சார் MRI ஸ்கேன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் MRI ஸ்கேன் போட்டதுக்கப்புறம் ஜவ்வு கொஞ்சம் விலகிருச்சு சார் சொன்னாருங்க. அப்புறம் இந்த கால் வலி அந்த இதில் தான் வந்தது. கால் வலியும் நடக்கூட முடியாமல் இருந்தேன். இப்போ அந்த MRI ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இப்போ சரின்னு சார் சொல்லிட்டேன். இப்போ அது இல்லாமல் இந்த இடமே ஃபுல்லாக கொஞ்சம் மரபார்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடு கால் கீழே ஃபுல்லாகவே இடுப்புலேருந்து கீழே ஃபுல்லாமே மரமே இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ மறுபடி இந்த ஒரு 1.5 மாதமே கொஞ்சம் வலி அதிகமாகவே இருக்குது. இப்போ அதுக்கு ஆப்ரேஷன் நான் கார் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேடி ஹாஸ்பிட்டல் வந்தோடனே சார் வந்து MRI ஸ்கேன் போட சொன்னார். MRI ஸ்கேன் போட்டு வந்தேன். இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். இந்த ஜாபு இதெல்லாம் வேலையை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வந்து தேய்மானங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நாங்கள் என்ட்ரஸ்கோப் மூலிமா பண்ணலாம், அது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் என்ட்ரஸ்கோப் பண்ணி ஒரு 2 நாளுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை.